அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக வரைபடம், செய்திகள், உலக சந்தை இது அனைத்துமே நம்ம பார்ப்பதில்லை. இது இல்லாமல் நம் சந்தையை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். இப்போது கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகமாவது 19,661. அப்போ இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் மார்க்கெட், அதாவது இன்சைடு மார்க்கெட்டுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்மளுக்கு ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 19,661க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது. அப்போது 19,687 அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹை. இது அனைத்துமே நம்ம எதிர்பார்ப்பு தான். ஆனால் எப்படி ஆரம்பமாகுது அப்படிங்கிறத 9/7க்கு நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஓப்பன் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் சமமாக இருக்குது அப்படின்னா, ஒரு ஊஞ்சல் இருக்குது அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து நம்மளுக்கு ஸ்விங்காக தொடங்க போகுது. அப்போ அதோட ஹை அதோட லோ ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு அப்படி போயிட்டே தான் இருக்க போகுது. ஒன்று ஓப்பன் லோ, இல்லைன்னா ஓப்பன் ஹை, அல்லது ஓப்பன் லோக்குண்டான டிஸ்டன்ஸ் ஓப்பன் ஹைக்குண்டான டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும்போது அதனுடைய தன்மை மாறுபடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது ஊஞ்சல் மாதிரி மேலே கீழே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இம்பேக்டாக இருக்கும். அதுபோக சந்தையின் நேற்றைய ஆரம்ப விலை நம்மளுக்கு நிஃப்டி ஸ்பாட்டில் 19,597 அப்படிங்கிறது நம்மளுக்கு க்ளோசிங். 19,576 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரம்பம். இந்த 19,576 மிக மிக முக்கிய புள்ளியாக நம்மளுக்கு இருக்க போகிறது. அட்டவணை மாற்றம் ஏற்பட்டால் இப்போ நம்மளுக்கு 19,600 கால் 19,500 புட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அட்டவணை மாற்றம் இப்படியே இருக்கிறதா இல்லை மாற்றம் ஏற்படுகிறதா அப்படிங்கன்னு பார்க்கணும். மாற்றம் ஏற்பட்டால் 19,600 கால் மற்றும் புட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் 19,500 புட் ஆப்ஷன், 19,700 கால் ஆப்ஷன் அப்படி ஒரு வைடு ஸ்ட்ராங்கலாக வர வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 19,700 கால் 19,600 புட் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்க முற்படலாம். அப்படி இல்லை என்றால் 19,500 புட் 19,600 கால் இருக்க முற்படலாம். இவ்வாறு மாறுபட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 19,500 புட் அண்ட் 600 கால் அப்படிங்கிறது நேற்றைய அடிப்படை ஸ்ட்ராங்கலை இருந்தால் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 19,500 புட் 19,700 கால் அப்படி வந்தாலும் வாய்ப்பு அதிகம் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆவதற்கு. 19,700 கால் 600 புட் அப்படி வந்தாலும் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 19,600 புட் 600 கால் வந்தால் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக மாறிவிடும். ஏன்னா 600 அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதில் ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், எஸ்டர்டே ஹைக்கு மேல் நிலை பெற்றால், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நிலை பெற்றால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இல்லைன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறக்கே நம்மளுக்கு 100 புள்ளிகளோட பயணம் நடைபெற வேண்டும் என்பதால் நம்மளுக்கு அதை நம்ம பார்க்கல. அதுக்குண்டான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி நேற்றைய ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா மிக குறைவாகத்தான் இருந்திருக்கு. ஒரு 270 புள்ளிகள். இந்த 270 புள்ளிகள் ஒரு வர்த்தகம் செய்வதற்குண்டான வாய்ப்பு மிக மிக குறைவு. இதிலும் நிறைய பேர் வர்த்தகம் செய்து வெற்றி பெற்று இருக்கலாம். ஆனால் அதனை விடுத்து ஒரு மூமெண்ட் இல்லாத இடத்துல வர்த்தகம் செய்வதற்கு நம்ம முற்படவே கூடாது. மூமெண்ட் எப்போ இருக்குதோ அப்போ தான் நம்ம அந்த வணிகத்தை செய்யறதுக்குண்டான முற்பாடு நம்மளுக்கு முன் வரணும். இப்போ அட்டவணையில் நம்மளுக்கு 45,000 கால், 44,900 கால், 44,900 புட், 44,800 புட், 45,000 புட் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 44,900 நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேடலாக எடுத்து இப்போ அட்டவணை நம்மளுக்கு என்ன வருகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். 44,800 டு 45,000 ரேஞ்ச் நம்மளுக்கு ஒரு ரேஞ்சை எங்கே எடுக்கலாம் அப்படின்னு
மூவ்மெண்ட் ஆகக்கூடிய இடமாக இருக்கும். அதனை கடந்து வியாபாரம் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபின்னிஃப்டி ஃபின்னிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைக்கு லோவுக்குள்ள ரேஞ்ச் ஒரு 100 புள்ளிகள் தான் நேற்று இருந்திருக்கு. இந்த ரேஞ்ச் சுருக்கம் வரவே கூடாது. அட்டவணை வந்து 20,000 புட் 20,100 கால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 20,000 20,100 இப்போ இந்த 2 ப்ரீமியம் நம்மளுக்கு முக்கியம். இது வந்து 43 + 35 அப்போ என்னென்னா ஒரு 80 புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகிறது. அப்போது 20,180 இந்த பக்கம் நம்மளுக்கு 19,900. அப்போது சந்தையோட ரேஞ்ச் 19,900லிருந்து 20,200க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணணும். அதாவது 19,900லிருந்து 20,200ங்கிற ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் வர்த்தகம் செய்யும்போது தான் அதனுடைய வாய்ப்பு மிக மிக முக்கியமாக இருக்கும். அதில் 20,050 கால் 20,050 புட் ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு அதனுடைய எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால அப்போ அதனுடைய இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்க்கணும். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் 15 அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் டைம் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20,022. அப்போது 20,000 to 20,050க்கு வந்துட்டு 50 ரூபாய் இருக்கணும். அப்போது 20,000 கால் 22 ரூபாய் இருக்கணும். 20,050 புட்டு வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபாய் இருக்கணும். ஏன்னா இந்த சேர்ந்தது 50 ரூபா. ஆனால் இப்போ இவங்க 78 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 70 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது 148 ரூபாய். அப்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 98 ரூபாய் டைம் வேல்யூ இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ஜீரோ ஆகக்கூடிய மார்க்கெட்டோட மொமெண்டம் கொடுத்தே ஆகணும். இந்த ப்ரீமியம் ஜீரோ ஆகணும். ஏன்னா 50 ரூபாய் இருக்கணும், 148 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இதனுடைய மொமெண்டம்க்கு மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு ஸ்விங் கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்போ 20,000லிருந்து 20,100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 100 பாயிண்ட்ஸ் வேணும். இப்போ இது 78 ரூபாய், இவங்க 100 ரூபாய். அப்போ இதில் 78 ரூபாய் டைம் வேல்யூ இருக்கிறது. 19,900 to 20,100 200 ரூபாய் இருக்கணும். இப்போ இவங்க 152, இவங்க வந்துட்டு 100. அப்போ 52 ரூபாய் டைம் வேல்யூ இருக்கிறது. அப்போ இந்த 52 ரூபாயும் ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்புக்கு கொண்டு போகணும். ஏன்னா 19,000 இப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்போ 20,022 இருக்கிறதுனால இப்போ 19,900 கால் எவ்வளோ இருக்கணும்னா 122 ரூபாய் இருக்கணும். இப்போ 20,100 புட் எவ்வளோ இருக்கணும்னா 76 ரூபாய் 78 ரூபாய் இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 22 ரூபாய் இங்கே எச்சா இருக்கிறாங்க, இங்கே 30 ரூபாய் எச்சா இருக்காங்க. அப்போ இந்த மூமெண்டம் வந்து ஜீரோ பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைம் வேல்யூ ஜீரோ பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்துட்டு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டுமே இருக்கும். அந்த ஐடிஎம் ஆப்ஷன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம வந்துட்டு அதனுடைய டைம் வேல்யூ மார்க் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த மொமெண்டம்குள்ளே இருக்கிறத ஜீரோ பண்ணக்கூடிய வாய்ப்புகளுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட்டோட மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷனே இல்லாமல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் 9 to 9:30க்குள்ளே மட்டும் பார்க்கலாம். வாய்ப்பு இருந்தால் செய்யலாம், இல்லை என்றால் தவிர்க்கலாம். அப்படியே வாய்ப்பு இருந்தாலும் லாபமும் இருக்க வாய்ப்பு இருக்குது, நஷ்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதற்கு தகுந்த வர்த்தகம் எப்படி செய்யலாம், இது பை எப்படி செய்யலாம், செல் எப்படி செய்யலாம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அந்த ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் ப்ரீ ஓப்பனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கும். அந்த ப்ரீ ஓப்பன் பேஸ் பண்ணி ஸ்டாக்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணி எந்த மாதிரி எல்லைகளை தீர்மானிக்கலாம், கணக்கீடு செய்யலாம் அப்படிங்கிற பயிற்சி நம்ம இருக்குது. இது வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.